சொன்னது பூரா நடிகன் நடிகன் நடிகன். அந்த மாதிரி ஒரு நடிகன் உள்ளார வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்த உடனே இத்தனை ஆண்டு காலமாக நீங்க செய்துகிட்டு இருந்த அரசியல் எப்பேற்பட்ட அரசியல்னு மக்கள் கிட்ட அம்பலப்பட்டு போய் நிக்கிறீங்களா இல்லையா? திருமாவளவன் வந்து சட்டசபை தேர்தலில் நின்று ஜெயிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் அமைச்சர். இது எவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே இதை பத்தி பேசுறாங்க. அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலம், 59 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வருது. அதுவும் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு இது நிறைவேறியிருக்குன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சார். ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா 2006 வந்து மைனாரிட்டி திமுக வாய் வழியா சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்க இல்ல, ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி 18 சீட்டு வச்சிருந்தாங்க, காங்கிரஸ் 34 சீட்டு. காங்கிரஸும் அன்னைக்கு கேட்டுச்சு. அப்ப உங்களுக்கு சமூக நீதிங்கிறது அதிகார பகிர்வெல்லாம் சமூக நீதியில வராதா? கேள்வி. அது அவுட் ஆஃப் சப்ஜெக்டா, அவுட் ஆஃப் சிலபஸா அதிகார பகிர்வுங்கிறது? பாரதிய ஜனதாவை விமர்சிப்பாங்க. ஆனா 2014 ஃபுல் மெஜாரிட்டி வரும்போதும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்துல வாய்ப்பளிச்சாங்க. 19 ஃபுல் மெஜாரிட்டி 303 சீட்டு வரும்போதும் கொடுத்தாங்க. இப்ப மைனாரிட்டியா 240 இருக்கும் போதும் பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சி கொடுக்குறாங்க. இதுதானே சார் அதிகார பகிர்வு? அப்ப நம்ம வந்து இங்க எல்லாத்தையும் பார்த்து டெல்லியை பாருங்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க டெல்லியை பார்க்க மாட்டீங்களா? அப்ப இன்னைக்கு உங்களுக்கு சரித்திரத்துல கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தாவேகா மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன தயக்கம் இதுல? என்ன நீங்க ஏதாவது மதவாத சக்தி கூட போறீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க திமுக கூட்டணியில இவங்க சொல்றக்கூடிய ஒரே வாதம் என்ன? ஏன் நாங்க திமுக கொள்கை உடன்பாடா? ஒன்றும் கிடையாது. வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு. என்டிஏ தலைமை தாங்கினது தமிழ்நாட்டில் யாரு? ராமகிருஷ்ணன், அதிமுக. அப்ப அந்த அதிமுகவை நீங்க ஆட்சியில கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு இல்லாம நடந்துருமா? அப்ப திமுகவுக்கு எங்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல் இருக்குது? இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த மும்முனை போட்டிகள்லாம் இருக்காது. டிவிகே வெர்சஸ் அதர்ஸ் அப்படிதான் அரசியலே மாறிடுச்சு. ஒரு எலெக்ஷன்ல 2 வருஷம் 4 மாசம் ஆன கட்சி டெக்டானிக் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த தோசையை கல்ல திருப்பி போடுவாங்க பாருங்க, அப்படியே அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் களத்தை திருப்பி போட்டார். உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். அமைச்சரவை விரிவாக்கம் உங்களுடைய பார்வை? நல்லபடியாக நடந்தேறி முடிஞ்சிருக்கு. 23 பேர் இப்போது. ஏற்கனவே வந்து ஒரு 10 அமைச்சர்கள் முதலமைச்சரோட சேர்ந்து, ஸோ மொத்தம் 33 பேர் ஆயிருக்காங்க. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் குறைஞ்சபட்சம் 12 அமைச்சர்கள், அதிகபட்சம் 15% அமைச்சர்கள். அப்போ 234 பேர்த்துக்கு நீங்கள் 15% போட்டிங்கன்னா 35 அமைச்சர் வரைக்கும் போகலாம். இன்றைக்கி பதவி ஏற்கக்கூடியதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஐயுஎம்எல்லும் பங்கேற்கிறதாகவும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க முடிவு பண்ணாமல் இருக்காங்கங்கிறது தான் தெரியுது. ஸோ அது வந்து அதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் வச்சுட்டு தான் இங்கே பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். 35 அமைச்சரவையில் இப்போ 33 பேர் பதவி ஏற்றிருக்காங்க. இன்னும் 2 பேர் பதவி ஏற்கலாம். ஈவன் ஐயுஎம்எல்லும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அவங்க வந்து ஓகே நாங்களும் இந்த மினிஸ்ட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா அவங்க 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு சீட் கொடுக்கறதுக்கும் ப்ரொவிஷன் வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது உள்ளபடியே ஒரு நல்ல ஒரு அமைச்சரவையாக தான் நான் பார்க்குறேன். அமைச்சரவை விரிவாக்கத்தை தாவேகாவோ இல்லை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ திமுகவோ பார்த்ததை விட அதிமுக ரொம்ப கூர்ந்து நோக்குச்சு. ஏன் அப்படின்னா இங்கிருந்து ஆதரவு தெரிவித்த 25 நபர்கள் இப்போ 2 பேர் பாக்கி இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேருக்கான கட்சிகளும் என்னன்றது நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ அதிமுக இங்கிருந்து பிரிந்து போனவர்களுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது நான் எப்படி பார்க்குறேன்னா ஆரம்பத்துலேருந்தே நான் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறவங்கள்ட்ட கேட்டிருந்தேன், எந்த அடிப்படையில் அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியும். இப்போ வந்து அவங்க அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள். அப்போ வந்து ஒன்றா எடப்பாடியார் அவர்கள் இந்த 25 பேர்த்தையும் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து தூக்குனாரே ஒழிய கட்சியிலிருந்து தூக்கலை. அப்போ கட்சியிலிருந்து அவங்க தூக்கியிருந்தாருன்னா இவங்க நேரம் இண்டிபெண்ட் எம்எல்ஏவாக ஆயிருப்பாங்க. அவங்க அப்படியே தாவேக்கால வந்து சேர்ந்து ஐக்கியமாகி ஒரு மந்திரி சபையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது நடக்கலை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள். அதிமுகவுக்கு 47 இருக்காங்க. அப்போ 3ல் 2 பங்குனா 31 எம்எல்ஏக்கள். அவங்க அங்கேருந்து இங்கே வந்து தாவேக்கால இணைஞ்சாங்கன்னா அந்த கட்சி தடை சட்டம் அவங்களுக்கு பொருந்தாது. 3ல் 2 பங்கு இங்கே வந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ஷனுக்கு 25 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. இப்போ 31 எம்எல்ஏக்கள் வேணும். ஸோ அப்போ அதுவும் நடக்கலை. மூன்றாவது வந்து வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணிவிட்டு இவங்க வந்து தாவேகாவுனுடைய கட்சியில் அவங்களுடைய சிம்பலில் நின்று ஜெயிச்சு வந்தாங்கன்னா அப்போ இவங்க மந்திரி சபையில் இருக்க முடியும். அப்போ இந்த 3 பிரதான வாய்ப்புகள் மட்டும்தான் அந்த ஃபேக்ஷன் வந்து இங்கே வந்து அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டு வந்து அவங்க மினிஸ்டர் ஆகிறதுக்கு கேட்கப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன அடிப்படையில் அவங்க இங்கே மினிஸ்டர் ஆக முடியும் சொல்லுங்கள்.
அப்போ அதுக்கு வாய்ப்பு, அப்போ இந்த 3 தான் வாய்ப்பு. இப்போ நான் சொன்னது, ஒன்றா எடப்பாடியார் அவர்கள் இவரை கட்சியிலிருந்து தூக்கணும், 2வது 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் இங்கே பிரிஞ்சு வந்து இங்கே சேரணும், 3வது அவர்கள் 25 பேர் ராஜினாமா பண்ணிட்டு மறுதேர்தலை சந்தித்து தாவேகாவினுடைய எம்எல்ஏக்களாக மாறணும். இது நடந்தாலே ஒழிய அவங்க வந்து இங்கே வந்து மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். அதான் இன்றைக்கி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். இப்போ இனிமேல் வாய்ப்பே இல்லையா? இப்போ 25 நபர்கள் மீண்டும் அதிமுக திரும்பணுமா, இல்லை அவர்களுடைய பார்வையில் இனி அடுத்து அவங்களுடைய மூவ் என்ன அப்படின்றது கேட்டால் அதுக்கு என்ன பதிலாக இருக்கும்? இல்லை, இந்த 3ல் ஏதோ ஒன்று நடக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த 3ல் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அமைச்சரவையில் அவங்க பங்கு பெடுக்கணும் ஆசை இருந்துச்சு, அவங்களுக்கும் இருந்து விஜய் அவர்களுக்கும் அந்த உடன்பாடு இருந்துச்சுன்னாக்கா அவங்க மந்திரி சபையில் ஏற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒரு மந்திரி சபைங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், பல முதலமைச்சர்கள் இருக்கும்போது பல தடவை வந்து அது மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்கும் மந்திரி சபைங்கிறது. ஸோ அப்போ இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சரவைங்கிறது வந்து இன்றைக்கி 33, இன்னும் 2க்கு வந்து அவங்களுக்கு ஸ்கோப் இருக்குது. அப்போ அவங்க வந்து திருப்பி எந்த வழிமுறையில் அவங்க இங்கே வந்து சேர்றாங்கன்னு தெரியல. அவங்க வந்து சேரும்போது வேறு ஏதாவது மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குமானா இருக்கலாம். இது ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை. இப்போ மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா அவ்வளோதான், அடுத்த 5 வருஷத்துக்கு மாற்றவே முடியாதுங்களா? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதெல்லாம் பார்த்தா நித்த எந்த அளவுக்கு வந்து மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறத பல முதலமைச்சர்கள் அவங்களுடைய அமைச்சரவையை மாற்றிருக்காங்க. சரி, இப்போ கம்யூனிஸ்ட் விசிகா 2 பேருமே இப்போ இது மாற்றத்திற்கான தேவை என்ன இருக்குது? நாங்கள் கொடுக்குறோம் ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு, 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதிமுகவினுடைய அந்த ஒரு அணியினுடைய ஆதரவே தேவையில்லை, அதை விஜய் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முதலமைச்சர் அதை ஏன் எதிர்பார்க்கிறான்ற கருத்தையும் சொல்லிட்டு, ஒருவேளை அவர்கள் கொடுக்கும் பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை பரிசீலிக்கணும்ன்ற அந்த எண்டு லெவலுக்கும் அவங்க போயிட்டாங்க. இப்போ இது மேற்கொண்டு என்ன நடக்கும் அப்படின்றது ஒரு இதுதான் சிக்கல்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்கிறது பூரா நாங்கள் வெளியே இருந்து நிபந்தனையற்ற ஆதரவுங்கும் போது நீங்கள் அவங்கக்கிட்ட சப்போர்ட் வாங்கக்கூடாது, இவங்க கிட்ட சப்போர்ட் வாங்கக்கூடாதுங்கும் போது அது நிபந்தனையுடன் கூடிய ஆதரவாக தான் மாறும். அப்போ இதில் இன்னொரு என்ன முரண்பாடு இருக்குன்னா, நாங்கள் விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். அப்போ இது என்ன மாதிரி வந்து ஒரு நிலைப்பாடு? அப்போ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஒன்றா இல்லை, நாங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு மனப்பூர்வமாக நாங்கள் அந்த திமுக கூட்டணியில் இல்லை, தாவேகா கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆனால் அமைச்சரவையில் பங்கு பெறல, வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு நாங்கள் உங்களுக்கு இருக்கிற மேசர் நீங்கள் வேறு யாரும் வந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம்னா அது நியாயமான கோரிக்கையாக நம்ம பார்க்கலாம். அவங்க நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் நாங்கள் திமுக கூட தான் நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோம்னா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து விஜய் அவர்களுடைய நிலைமையில் இருந்தீங்கன்னா எப்படி இதை சீர்தூக்கி பார்ப்பீங்க? இப்போ மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, 108 வந்துருச்சு, கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இந்திய ஜனநாயக அமைப்பின்பால் பாஜக போன்ற மதவாத சக்திகள் வரக்கூடாதுன்ற அவங்க சொன்ன பதில், இது என்னுடைய பதில் இல்லை, வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய கடமையை தமிழ்நாட்டின் பிரஜையாக, சட்டமன்ற உறுப்பினராக, இந்திய அரசியலமைப்பை மதிக்கக்கூடிய நபராக நாங்கள் இந்த முடிவை எடுத்தோன்றோம், ஆனால் எங்கள் கூட்டணியில் மாற்றம் இல்லைன்றாங்களே, இதில் ஓரளவுக்கு நியாயம் இருக்குன்றாங்க. அப்போ உங்களுக்கு ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறது ஒரு நோக்கமாக இருக்கும்போது அதிமுகவோட ஃபேக்ஷனுக்கும் அதே நோக்கம் இருக்கக்கூடாதுங்கிறது என்ன பார்வை? அவங்களும் இந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணியுடைய தரப்பு என்ன சொல்றாங்க, எங்களுடைய தேர்தல் கூட்டணி அதிமுகவோட முடிஞ்சு போச்சு, அவங்க வைக்கக்கூடிய பிரதான ஆட்சி அமைக்கணும், 118 பேர் வேணும், 118 பேர் இருக்காங்க, நீங்க அடுத்த ஆப்ஷனுக்கு ஏன் போறீங்க, நாங்க அமைச்சரவையிலையும் எனக்கு கேட்கல அப்படிங்கிறப்போ அது ஒரு சார் அதுதான் சிக்கலே இங்க. அதுதான் இப்போ இவங்களுடைய தரப்புடைய இருக்கு, அவங்களுடைய வாதம் என்னன்னா, நம்ம புடி அவங்க புடி நம்ம கையிலே இருக்கட்டும், அப்போ நம்ம வேணுங்கும் போது பூரா சுண்டி சுண்டி இழுக்கலாம், இதுக்கு யாராவது வந்து அமைச்சரவை ஒத்து வருவாங்களா? மேபி ஏதாவது டிமாண்ட் ஃபியூச்சரில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான. அதனால தான் நீங்கள் அமைச்சரவைக்கு வாங்கன்னு தான் விஜய் கூப்பிட்றாரு, விசிகாவையும் வாங்கங்கிறாரு, ஐஎம்எல்லையும் வாங்கங்கிறாங்க, கம்யூனிஸ்ட் வந்தாலும் வரவேற்பாங்க அவங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு அது இல்லைன்னு தெரிவிக்கிறாங்க, அதனால் அவங்க ஆட்சியில் பங்கெடுக்காது. ஓகே, இப்போ கூட இன்றைக்கி கூட காலையில் நான் ஒரு டிவி விவாதத்தில் இருக்கும்போது கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக பேசுகிறவர் வந்து இல்லை நாங்கள் ஆட்சியில் பங்கு எடுப்போம்னு சொல்கிறாங்க. ஐயுஎம்எல் இன்னைக்கு காலையில் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஐஎம்எல் அவங்க நேற்றே சொல்லிட்டாரு, நாங்கள் கேட்டோம், தலைமை சொல்லிடுச்சு, நாங்கள் பங்கெடுத்துப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்துச்சு. பட் யார் அப்படிங்கிறது தான் அது 11 மணிக்கு நாங்கள் எங்களுடைய சொல்கிறோம்னு சொல்லி அதனால தான் அவங்க 2 மினிஸ்டர் பதவியும் அவங்க காலி வச்சிருக்காங்க, 35 சீட்டுக்கு 33. அப்போது இந்த இடத்துல வந்து அவங்க ஆட்சியில் வந்து உட்காரும்போது அதுக்கு மேலே அண்ணன் திருமாவளவன் சொல்ல முடியுமா நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஐயுஎம்எல் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்து ஒன்றா இந்த சைடு இல்லைன்னா அந்த சைடு,
அந்த மாதிரி நீங்க தீர்க்கமா எடுத்தீங்கன்னா ஏன் வந்து அவங்க யாரும் எந்த சைடையும் பார்க்க போறாங்க? இன்னமும் பயப்படுறாங்களா சார்? திமுக கூட்டணியிலிருந்து முழுவதுமாக வெளியே வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராகவே ஆயிட்டாரு, நிரூபிச்சிட்டாரு. தாவேக்கானுடைய பலம் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு தொகுதிகள் பிரச்சாரம் போனாரு, எவ்வளவு வெற்றி வந்தது, ரிசல்ட் அன்னைக்கு என்ன ரிசல்ட் வந்ததுன்றது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னமுமே தயக்கம் மாட்டாரு. கூட்டணிக்கு முன்னாடி தான் தயக்கம் காட்டினாங்க கட்சிகள். வெற்றியை நிரூபித்த பிறகும் கட்சிகள் ஏன் தயக்கம் காட்டுறாங்க அப்படின்றது நீங்க அதுதான் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய, நீங்க கேட்கற ஆழமான கேள்வி. அப்ப அரசியலையும் தாண்டி என்ன உறவுகள் இருக்குங்கிறது தான் இங்க கேள்வியா வருது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தலில் சாதி பார்த்து வாக்களிக்கிறது உடைக்கப்பட்டிருக்குது, மதம் பார்த்து வாக்களிக்கிறது உடைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு வந்து எங்கள் சர்ச் இந்த கட்சிக்கு தான் போட சொல்லிச்சுன்னு போட்டது உடைக்கப்பட்டிருக்கு. எங்கள் மசூதியில் இந்த கட்சிக்கு தான் போட சொன்னாங்கங்கிறது உடைக்கப்பட்டிருக்குது. காசை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாங்கிறது உடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இத்தனையும் உடைக்கப்பட்டிருக்கும் போது அரசியல் கட்சிகளுக்கு ஏன் தயக்கம்? அதோட வந்து இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களே சொல்றாரு, வாக்கு வங்கி பூரா இன்னைக்கு தாவேகா கிட்ட போயிருச்சு அப்படிங்கிறார். சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கியும் தாவேகா கிட்ட போயிருக்கு, அவங்களுடைய வாக்கு வங்கியும் தாவேகா கிட்ட போயிருக்கு. அப்போ ஒரு கட்சி தலைவரா உங்களுடைய வாக்கு வங்கியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய நீங்க உங்க வாக்கு வங்கி எங்க இருக்கோ அதை சார்ந்து இருக்கணுமா? இல்ல நீங்க வந்து வாக்கு வங்கியை பூரா விஜய் கிட்ட கொடுத்துட்டு நீங்க திமுக கூட்டணியில இருந்து என்ன சார் பிரயோஜனம்? நீங்க யாரை ரெப்ரசன்ட் பண்ண போறீங்க? இல்ல நீங்க எதுக்காக போராடுறீங்கன்றது, எதுக்காக போராடுறீங்க, யாருக்காக போராடுறீங்க? நீங்க யாருக்காக போராடுறீங்களோ அவங்க பூரா தாவேகா பக்கம் போயிட்டாங்க இன்னைக்கு. அப்போ நீங்க உங்களுடைய ஆதரவாளர்கள், உங்களை பின்பற்றக்கூடியவங்க எங்க இருக்காங்களோ அது அந்த மனநிலையை நீங்க புரிஞ்சுக்கணுமா இல்லையா ஒரு தலைவரா? அப்போ நீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு வாக்களிக்கிறீங்க பூரா இன்னைக்கு தாவேகா பக்கம் பூரா இருக்காங்க. நீங்க திமுக கூட்டணியில் இருந்தீங்கன்னா சார், அடுத்த உள்ளாட்சி தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ வரப்போற சட்டமன்றத்திலையோ நீங்க என்ன சார் சீட் கொடுப்பாங்க உங்களுக்கு? ஏற்கனவே நீங்க உங்க வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கும் போதே உங்களுக்கு தேவையான சீட்டை கொடுக்கல. இப்போ உங்க வாக்கு வங்கி பூரா தாவேகா கிட்ட பறி போயிருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கியும் தாவேகாக்கு கைமாறி இருக்குங்கும் போது இந்த ரெண்டு குரூப்பையும் ரெப்ரசன்ட் பண்றவங்க, இந்த வாக்கு வங்கியை ரெப்ரசன்ட் பண்ற இந்த கட்சிகளுக்கு திமுக கூட்டணியிலே நீங்க தொடர்ந்து பயணிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான சீட்டு கிடைக்கும்? அதே மாதிரி உங்க வாக்கு பூரா அங்க இருக்கும்போது உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? அப்போ உங்களுக்கு ரெண்டு பக்கமும் டேமேஜ். அப்போ இன்னைக்கு வந்து இந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கி வந்து தாவேகால இருக்குதுன்னு சொல்ற பட்சத்தில் நீங்க அந்த தொண்டர்களுடைய உங்களுடைய வாக்கு வங்கியினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அது கூட போய் சேரும்போது அங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நீங்க தொடர்ந்து பயன்படுத்திக்க முடியுமா, முடியாதா ராமகிருஷ்ணன்? அதுதானே ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் திமுகவின் பலமா எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா திமுக ஆட்சியில் இருந்தபோது கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கூட்டணி கட்சிகள் சரியாக குரல் கொடுக்கல, கண்டிக்கலன்ற குற்றச்சாட்டு இருந்தது. இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா இருக்கு, பட் முன்னாள் முதலமைச்சரே தோத்து போயிருக்காரு. இது நிரூபிக்கப்பட்ட பிறகும் இன்னும் விசுவாசத்தை திமுக தலைமைக்கே காட்டுறாங்க கூட்டணி கட்சிகள் அப்படின்னா இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி பிரதானமா எழுது. அதனாலதான் சொன்னேன், இது வந்து ஒரு ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை. இது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அவங்க சொல்கிறது என்ன நியாயமாக சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க காங்கிரஸ் பட்டுப்படான்னு டபால்னு அவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தனியார் பேட்டி கொடுக்கும்போதே ஒரு அப்படிங்கிறதுக்குள்ளார அங்கே போயிட்டாங்கங்கிறதெல்லாம் சொல்கிறார். நாங்கள் கால தாமதம் பண்ணல, காலத்தை எடுத்துக்கிறோன்றாங்க. எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் 7-8 வருஷம் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க தொடர்ந்து. நம்ம இந்த விமர்சனத்தை ஆரம்பத்துலேருந்தே வச்சுட்டு இருக்கோம் ராமகிருஷ்ணன். நீங்கள் ஒரு கட்சிக்கிட்டேயே ஒரு கூட்டணியிலேயே பார்க்க போனால் திருமாவளவன் வந்து சட்டசபை தேர்தலில் நின்று ஜெயிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் அமைச்சர். இது எவ்வளவு பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே இதை பத்தி பேசுறாங்க. அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமா 59 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வருது. அதுவும் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு இது நிறைவேறி இருக்குன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் சார். இது இன்னும் திமுக கூட்டணியில மற்ற கூட்டணிகளோ இருந்தா அவங்களுக்கு கிடைக்குமா? அது இன்னும் எத்தனை காலம் சார்? இன்னும் நீங்க வாய்ப்பு அவங்க வெறும் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா 2006 வந்து மைனாரிட்டி திமுக வாய் வழியா சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கே இல்லை, ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி 18 சீட்டு வச்சிருந்தாங்க, காங்கிரஸ் 34 சீட்டு, கம்யூனிஸ்டுகள் சிபிஐ 6, சிபிஎம் 9 வச்சிருந்தாங்க. பட் கம்யூனிஸ்டுகளை விட்டுருங்க, ஆட்சியில் பங்கெடுக்க மாட்டாங்க. காங்கிரஸும் அன்னைக்கு கேட்டுச்சு, ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுத்தீங்களா? அப்போ உங்களுக்கு சமூக நீதிங்கிறது அதிகார பகிர்வெல்லாம் சமூக நீதியில் வராதா? கேள்வி. அது அவுட் ஆஃப் சப்ஜெக்டா, அவுட் ஆஃப் சிலபஸா அதிகார பகிர்வுங்கிறது? அதே சென்ட்ரல்னா சென்ட்ரல்ல இதை வந்து இவங்க பாரதிய ஜனதாவை விமர்சிப்பாங்க. ஆனா 2014 ஃபுல் மெஜாரிட்டி வரும்போதும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் வாய்ப்பளிச்சாங்க. 19 ஃபுல் மெஜாரிட்டி 303 சீட்டு வரும்போதும் கொடுத்தாங்க. இப்போ மைனாரிட்டியா 240 இருக்கும் போதும் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஆட்சி கொடுக்குறாங்க. இதுதானே சார் அதிகார பகிர்வு? அப்போ நம்ம வந்து இங்க எல்லாத்தையும் பார்த்து டெல்லியை பாருங்க சொல்லுங்க, இதுக்கெல்லாம் நீங்க டெல்லியை பார்க்க மாட்டீங்களா? அப்போ இது வந்து நம்மளுடைய பார்வை என்னன்னாக்கா, இன்னைக்கு நீங்க உங்களுடைய கூட்டணி கட்சிகள் நீங்க அங்கேயே தொடர்ந்து பெரு வாய்ப்பு இனிமேல் வந்தா கூட உங்களுக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க திமுக. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு சரித்திரத்தில் கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்னைக்கு தாவேகா மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். என்ன தயக்கம் இதுல? என்ன நீங்க ஏதாவது மதவாத சக்தி கூட போறீங்களா?
என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க திமுக கூட்டணியில் இவங்க சொல்றக்கூடிய ஒரே வாதம் என்ன? ஏன் நாங்கள் திமுக கொள்கை உடன்பாடா? ஒன்றும் கிடையாது. வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்பு. கரெக்டு தானே ராமகிருஷ்ணன்? நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா எதிர்க்கும் போது கூட பாரதிய ஜனதா எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க? 4 எம்எல்ஏ. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதாக்கு எத்தனை எம்எல்ஏ? 1 எம்எல்ஏ. அப்போ உங்களை விட அவர் பாரதிய ஜனதாவுடைய எதிர்ப்புல அவர் பேசலன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்களுடைய அரசியல் அதிகாரத்தை தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏ ஒத்த எம்எல்ஏவா குறைச்சிருக்காருல்ல. அப்போ உங்களுக்கு வேற என்ன நோக்கம் அந்த கூட்டணியிலேயே தொடர்றதுக்கு? இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய இதே பெரிய வெற்றி தானே. அப்ப நீங்க செய்ய முடியாத அந்த வெற்றியை விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சாதிச்சிருக்காருல்ல. 1 எம்எல்ஏவா அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருல்ல. ஏன் நீங்க அதை பார்க்க கூடாது? அதை பார்த்து நீங்க ஏன் போய் சப்போர்ட் பண்ணக்கூடாது? அப்ப எதுக்கு வந்து இந்த காலதாமதம்? தேவையில்லையே. நீங்க ஒவ்வொரு தடவையும் எங்க அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு? நாங்க மீட்டிங்லாம் போட்டோம், முடிவு உங்களுடைய சார்ந்ததுன்னு எல்லாம் அதிகாரம் கொடுத்துட்டாங்கன்றாரு. 8ஆம் தேதி நடந்த மீட்டிங்கில் 9ஆம் தேதி திருப்பி வன்னி அரசு வந்ததுக்கப்புறம் இவர் நம்ம சிந்தனை செல்வன்கிட்டையும் ரவிக்குமார் அவர்கள்ட்டையும் கலந்துரையாடிட்டு வாங்க. எதுக்கு? அதான் ஏற்கனவே நீங்கள் போட்ட ஹை லெவல் கமிட்டி அதிகாரம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு கட்சி கட்டுப்படும் சொல்லிட்டாச்சு. நீங்கள் காட்டுமன்னார் கோயிலில் நீங்கள் போட்டி போடுங்கும் போது தன்னிச்சையாக நீங்களே எடுத்த முடிவுன்னு தான் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி தன்னிச்சையாக முடிவெல்லாம் எடுக்காமல் இருக்கீங்களா? இல்லையே, எடுக்கிறீங்களே. நீங்கள் நிறுத்தினது காட்டுமன்னார் கோயிலில் அவர் நின்னது வந்து கட்சிக்காரங்கள நானாக எடுத்த முடிவுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் அன்னைக்கு இருந்த நிலைமை இருக்காதுங்கிறத முன்கூட்டியே கணிச்சார். திமுக பெரும்பான்மையில வராது, தொங்கு சட்டசபை வரும், அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல எம்எல்ஏவா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பெருவாய்ப்பு இருக்குன்னு கணிச்சார். ஆனா அதுக்கப்புறமும் அவருக்கு பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அவரை வித்ட்ரா பண்ண வச்சு ஐயா ஜோதிமணி அவர்களை கொண்டாந்து அங்கே நிறுத்த வைக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அதே மாதிரி அவங்க சீட்டு பேசும்போது கூட நம்ம அரசியல் அதிகாரம் பெறறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எத்தனை சீட்டுன்னு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் ராமகிருஷ்ணன் அந்த அழுத்தத்தை கொடுத்துருக்க முடியும்? பாரதிய ஜனதாவா? அதிமுகவா? பாட்டாளி மக்கள் கட்சியா? அவங்க கிட்டயா நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிட்டு இருந்தீங்க? சீட்டு பங்கீடு யார் கிட்ட ராமகிருஷ்ணன் அவங்க பேசிட்டு இருந்தாங்க? திமுக கிட்ட தானே. அப்ப நீங்க அரசியல்ல முன்னேறி பெருச அளவுக்கு வளர்றதுல விருப்பம் இல்லை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்குன்னா நீங்க யாரை குற்றச்சாட்டு கொடுக்குறீங்க? திமுகவை. அப்ப அந்த அளவுக்கு உங்களை நீங்க அரசியல் அதிகாரம் வரக்கூடாதுன்னு உங்களை போட்டு அழுத்துறாங்க நீங்களே சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு சார் அங்க உட்காந்துருக்கீங்க? இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கும்போது கூட திமுக அதிமுக சேர்ந்து பொது முதலமைச்சராக திருமாவளவன் அவர்கள் பேசப்பட்டார்ன்றது அந்த அளவுக்கு அவரை கொண்டு போனாங்களே சார். அப்ப அது திமுகவின் பெருமையா அவங்க கோட் பண்ணிக்கலாம்ல? இல்ல நீங்க இன்னும் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஏன் வந்து இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் தாவேக்காவை ஆதரிக்குங்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து ஆட்சி அமைக்கிறதுக்காக அவங்க போட்ட அந்த பிளான் தான். இதை வந்து 7ஆம் தேதி நைட் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்டர்வியூலையும் சொல்கிறார். முதல்வர் எங்களை கூப்பிட்டாருன்னா அப்போ வந்து அவர் முன்னாள் முதல்வர் தான் இருந்தாலும் அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு சொல்லும்போது முதல்வர் எங்களை கூப்பிட்டாரு. நாங்கள் போய் பார்க்கும்போது கம்யூனிஸ்டுகளும் வந்திருந்தாங்க, 3 பேர்த்திட்டையும் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி வந்து ஒரு செயல் திட்டம் இருக்குன்னு திமுக சொன்னாங்க. அப்பயே நான் சொன்னேன் இல்லை இது வந்து திமுகவுடைய அரசியலுக்கு ஏற்புடையதாக இருக்காது, உங்களுடைய எதிர்காலமே சூன்யமாயிருங்கிற அந்த சூன்யம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அப்போ அதே தான் கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடும், நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறார். அப்போது இவங்களுடைய முதல் கேம் பிளான் என்னென்னா அதிமுகவை திமுக ஆட்சி கட்டலில் உட்கார வைக்கிறது. அப்போ இன்றைக்கி வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதிமுகவை தாவேக்கா உடைக்குதுன்னு. நீங்கள் இப்போ இன்றைக்கி சி வி சண்முகம் வந்து எதனால் சொல்கிறாங்க அவங்க? ஏங்க நீங்கள் போய் திமுகவோட கை கோர்க்கும் போது எப்படிங்க நாங்கள் அதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அப்போ நீங்கள் போய் திமுகவுக்கிட்ட ஆதரவாக போகிறதுக்கு தாவேக்கா கூட ஆதரவாக போயிடலாமே, இதுக்கு அது பெட்டருங்கிறாங்க அவங்க. நீங்க திமுக கூட போய் ஒன்னு சேருங்க. இது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் புடுங்கிட்டு இருக்காங்க ராமகிருஷ்ணன். அதிமுகவுல வெடிக்குது, ஏன்னா அங்க ஜனநாயகம் இருக்குது. ஆனா இவங்க திமுக என்ன சொல்லுவாங்க? இது அடிமை கட்சின்பாங்க. ஆனா அங்க ஜனநாயகம் இருந்து வெடிக்குது. திமுகவில் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராவது அந்த கட்சிக்காரங்க கேள்வி கேட்டிருக்காங்களா? எதுக்காக அதிமுகவை நீங்க ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றோம்? 53 ஆண்டு காலமாக இந்த திமுகவுடைய அரசியல் அதிமுகவை எதிர்த்து தானே நீங்க அடிமை திமுகன்னு சொன்னீங்க, அமித்ஷா திமுகன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் என்ன இது இப்படி போய் பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது திமுக இருந்து கேட்டாங்களா? அப்ப இது அடிமை கூட்டம்ங்கிறது எங்க இருக்குது? அதிமுகவை பார்த்து இவங்க அடிமை திமுகன்னு சொல்றதுக்கு திமுகவுக்கு ஏதாவது தார்மீக உரிமை இருக்கா? அப்போ இதுதான் வந்து அந்த அதிமுக ஃபேக்ஷன். ஆனால் அவங்க சொல்ற ஒரே பாயிண்ட், நீங்க திமுக கூடயே கை கோக்கிறதுக்கு தாவேக்கா கூட சேர்க்கறதுல எந்த விதத்திலையும் தப்பு இல்லைங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு யாரு காரணம் நம்ம சுத்தி பார்த்தோம்னா அது தாவேக்கா இல்ல திமுக. தூங்குற குழந்தைய கிள்ளி விட்டுட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்க இப்போ.
நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ இந்த எடப்பாடியார் அவர்கள் வந்து திமுக கூட கைகோக்காத சூழ்நிலை வந்திருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஃபேக்ஷன் உள்ள வெடிச்சிருக்குமா? அவங்களா வந்து என்ன சொல்லியிருந்திருக்கலாம், இல்லைங்க நாங்கள் எங்களுடைய 53 ஆண்டு கால அரசியலே, ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதே சொல்லிருப்பாங்க தீய சக்தின்பாங்க. அப்போ இப்போ விஜயெல்லாம் அதுக்கப்புறம் தான் அதை சொன்னார். முதல்ல இந்த வார்த்தையை சொன்னது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்போ வந்து இந்த திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து 53 ஆண்டு காலமாக ஒவ்வொரு தடவையும் தொடர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை எங்களுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க, அந்த காரணத்துக்காகவே உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அண்ணாமலை திமுக சொல்லியிருந்திருக்கலாம்ல. உங்களுடைய எதிரி திமுகவா இல்லை வந்து தாவேக்காவா? இப்போ நீங்கள் என்ன நிறுவிருக்கீங்க? அண்ணா திமுகவுக்கு எதிரி தாவேக்கா தான், திமுக இல்ல. திமுகவுக்கு எதிரி தாவேக்கா தான், அண்ணா திமுக இல்ல. அந்த முடிவை எடுக்கிறோம்னா என்ன இடைஞ்சலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அரசியல் எந்த முடிவு? ஒருவேளை தாவேக்காவுக்கு அண்ணா திமுக ஆதரவு கொடுக்கலாம்ன்ற முடிவு இருந்ததுன்னா அதுக்கு இடைஞ்சலா என்ன விஷயம் இருந்திருக்கும்? முதலமைச்சர் யாருன்றது கண்டிப்பா இருந்திருக்கும். அதுதான் இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, நாங்க உங்களை முதல்வர் ஆக்குறோம்னு திமுக ஆசை வார்த்தை காமிச்சிருக்குல்ல. சார் அப்படின்னா 108 தாவேக்கா இல்ல இது? அதுதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். தனிப்பட்ட கட்சியா 108 சீட்டு வச்சிருக்கும் போது நீங்க 2 பேரும் ஒன்னு சேரும்போது உங்களுக்கு 59, அங்க 47. அப்ப சற்றேறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா 106 சீட்டு தான் உங்களுக்கு வருது. அப்ப அந்த காம்ப்ரமைஸுக்கு திமுக ஏன் வர்றாங்க? அதாவது ஆட்சி அமைக்க விடக்கூடாது, அதுதான். வேற யாரும் மூணாவது ஆள் வந்துடக்கூடாது. அதுக்காக அண்ணா திமுக கூட வரட்டும், என் சீட்டை கூட நீ எடுத்துக்கோ. அப்போ இது நாள் வரைக்கும் அப்போ உங்களுடைய அரசியல் போலி அரசியல்ங்கிறது அம்பலப்பட்டு போச்சா? திமுக எப்பயா இருந்தா என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கும் டெல்லிக்கு தான் சண்டை, பாரதிய ஜனதா எதிர்ப்பு 2019, 2021, 2024 இதில் பூரா நாங்கள் பாரதிய ஜனதா எதிர்ப்பை முன்னு பிரதானமாக வச்சு தானே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இந்த கூட்டணி கட்சிகளை கூட அந்த வார்த்தை சொல்லி தானே சார் நீங்கள் இழுத்து பிடிச்சி வச்சிருந்தீங்க. ஆனால் இப்போ நீங்கள் எடுத்த நடவடிக்கை, அதிமுக என்டிஏ தலைமை தாங்கினது தமிழ்நாட்டில் யாரு ராமகிருஷ்ணன்? அதிமுக. அப்போ அந்த அதிமுகவை நீங்கள் ஆட்சியில் கொண்டாந்து உட்கார வைக்கிறீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய ஆதரவு இல்லாமல் நடந்துருமா? அப்போ திமுகவுக்கு எங்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு அரசியல் இருக்குது? எவ்வளவு தூரம் அம்பலப்பட்டு போயிருக்கீங்கல்ல. இதை எல்லாத்தையும் அம்பலப்படுத்தினதுக்காகவே விஜய்க்கு பாராட்டுங்கிறேன் நான் ஆரம்பத்தில் அவர் கவர்னர் இதை தள்ளி போட்டுக்கிட்டு இந்த பிளான் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, அதை விட அவருக்கு கிடைச்ச பெரிய வெற்றி இந்த அதிமுகவும் திமுகவும் கைகோர்க்கணுங்கிற அளவுக்கு அவங்களுடைய அரசியல் நிர்பந்தத்தில் கொண்டு வந்து நிறுத்தினதே இதே விஜய் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி. இதுக்கு மேல அவர் வந்து முதல்வர் ஆனா என்ன ஆகாட்டி என்ன, இதை விட அந்த வெற்றியெல்லாம் கம்மிதான். அப்போ இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அம்பலப்பட்டு போயிருக்காங்க. யாரு ஒரு மூணாவதா ஒரு நபர் நடிகர் விஜய் அவர்கள். ஏன்னா இவங்க சொன்னது பூரா நடிகன் நடிகன் நடிகன், அந்த மாதிரி ஒரு நடிகன் உள்ளார வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்த உடனே இத்தனை ஆண்டு காலமாக நீங்க செய்துகிட்டு இருந்த அரசியல் எப்பேற்பட்ட அரசியல்னு மக்கள் கிட்ட அம்பலப்பட்டு போய் நிக்கிறீங்களா இல்லையா? இதுக்காகவே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். அதிமுகன்ற தனிப்பட்ட கட்சியில் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஆதரவு எதிர்ப்பு, அதாவது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அந்த அணி எடுத்துட்டோம்னா, எடப்பாடி கே பழனிசாமி பொதுச்செயலாளர் அணின்னு எடுத்துட்டோம்னா, நடுநிலையாகவும் சில பேர் இருக்கிறாங்க. அதில் ஆர்பி உதயகுமார், நம்ம ராயபுரம் ஜெயக்குமார், அது மாதிரிலாம் இருக்காங்க. இதில் என்னென்னா கட்சியிலேருந்து வெளியில் போகிறவங்களும் கொஞ்சம் இருக்குது. செம்மலை முன்னாள் அமைச்சர் அவர் வெளியில் போயிருக்காரு. இன்னைக்கு தனபால் சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் தனபால் அவரும் சொல்லி போயிருக்காரு. இவங்க சொல்கிற காரணங்கள் எதுன்னு உண்மை இல்லையா? ஏதாவது இங்கே பிரச்சனை இருக்கா தலைமையில், அதிமுக தலைமையில்? இல்லை, அவங்க அவர் ஐயா தனபால் அவர்கள் வந்து முன்னாடியே வந்து கட்சியை விட்டு நான் வெளியே வரேன், ஐ ஆம் இன்ஆக்டிவ், என்னை வந்து மதிக்கலை, நான் வந்து சைக்கிளெல்லாம் போய் ஊராக போய் நான் கட்சி மீட்டிங்லாம் பேசி கட்சியை வளர்த்திருக்கேன். ஆமாம், ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் கூட சபாநாயகராக்கெல்லாம் ஆக்கி அவங்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாங்க. நான் அவங்களுக்கு அப்புறம் எனக்கு வந்து உரிய மரியாதை கிடைக்கல, அதனால் நான் வந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து சில மனக்குமுறல்கள் இருக்குது. ஒவ்வொரு கட்சிகளும் இல்லை இது இருக்கும் ராமகிருஷ்ணன். இது வந்து ஒரு தலைமை நேரத்தில் இந்த கருத்து இப்போ அவர் உடல்நிலையும் கருத்தில் எடுத்துக்கலாம். மேபி கொடுத்து அவர் சொல்கிறார் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்டில் இருக்கிறேன், அவினாசி தொகுதி எதிர்பார்த்தேன், இல்லை சரி கோயம்புத்தூர்ல ஏதாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், அங்கேயும் இல்லை, என்னுடைய மகன் தாவேக்கால சேர்ந்துட்டாரு, அவரும் இப்போ அமைச்சர் ஆகிட்டாரு, பதவியும் எடுத்துட்டாரு, ஸோ நான் இதை விலகிறேன்ற. பட் இது எல்லாமே ஒரு பக்கம் இந்த நேரத்தில் வருது அப்படின்றப்போ அப்போ எடப்பாடி கே பழனிசாமிக்கு எதிராக நிறைய பேர் இருக்கிறாங்க கட்சிக்குள்ள. இப்போ ஆதரவு தெரிவிக்கிறவங்க நிறைய பேர் வேற வழி இல்லாமல் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கருத்து வருது. அதுக்கு இல்லை, இது எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த உள்ளார வந்து சார்ந்த கருத்து எதிர்கருத்துங்கிறது இருக்கும் ராமகிருஷ்ணன். சில இடத்துல இப்போ உதாரணத்துக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறது வந்து அங்கே திமுக கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஏகோபித்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இங்கே வந்து அங்கே பெரியசாமி இருக்காரு, அவர் சீனியர் வெட்டரன். அதே மாதிரி ஐயா நேரு இருக்காரு, இஸ் எ வெட்டரன், அசம்பிளியில். ஸோ அப்போ வந்து இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்களுக்கு இதை கொடுத்தது வந்து அங்கேயும் சலசலப்புகள் இருக்குது, ஆனால் அங்கே பெருசாக பேசுறது இல்லை. அதனால தான் சொன்னேன். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் கட்சி வந்து ஜனநாயக கட்சின்பாங்க.
ஆனால் யாரும் எதையும் கேட்கக்கூடாது, எதையும் பேசக்கூடாது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை பார்த்து அடிமை கூட்டம்பாங்க. ஆனால் இங்கே ஜனநாயக ரீதியாக ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பமான கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த கட்சியில் வேறுபாடுகள்ங்கிறது இருக்குமா? எல்லா கட்சியிலையும் இருக்கும். அதில் வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க கேட்குறது வந்து அவங்க பார்க்குற வேண்டியது என்னென்னா, இந்த வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்றாங்க பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்தீங்கன்னா தான் கட்சிக்கு நல்லது அது. அப்போ இப்போ இன்னைக்கு தேர்தல்ங்கிறது வந்து 2026 இந்த எம்எல்ஏ தேர்தலோட முடிஞ்சு போச்சா? இனிமேல் வரப்போகிற ஆண்டுகள்லாம் தேர்தல்கள்லாம் இல்லையா? 31 வந்துகிட்டே தான் இருக்க போகுது. உங்களுக்கு பல தேர்தல்கள் வந்துட்டு இருக்க போகுது. அப்போ அந்த தேர்தல்கள்லாம் நீங்கள் எதிர்கொண்டு நீங்கள் மீண்டும் வந்து வலுப்பெற்று வெற்றி பெற்று வரணும்னா உங்களுக்கு திடம் வாய்ந்த கட்சி வேணும் உங்களுக்கு. அப்போ அந்த கட்சிக்கு வந்து சேதாரம் விளைவிக்கக்கூடிய மாதிரி நிகழ்வுகள் அங்கே நடக்கக்கூடாது. அது எந்த கட்சிக்கு நல்லது இல்லை. இப்போ நம்மள மாதிரி பொதுமக்களுக்குலாம் என்ன, இதுக்கு எல்லா கட்சிகளும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ஜனநாயகத்துக்கு நல்லது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்காக விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏகோபித்த பெரிய செல்வாக்கு இருக்குது, பயங்கர பவர் இருக்குது. ஆனால் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பலம் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா இது ஜனநாயகத்துக்கு நல்லா இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. அப்போது ஜனநாயகம் நல்லா இருக்கணும்னா எல்லா கட்சியும் அவங்கவுங்களுடைய செல்வாக்கோடு அவங்கவுங்களுடைய பலத்தோட திடத்தோடு இருந்தாங்கன்னா தான் அது மக்களுக்கு நன்மை பயக்கும். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி தான் பார்க்குறோம். அப்போ ஒரு மாதிரி இன்றைக்கி அதிமுக மாதிரி ஒரு கட்சி பூராமே வந்து உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு நீங்கள் தவறாக எடுத்தனால, திமுக அதிமுக கைகோர்க்கணும்னு எடுத்தனால இவ்வளோ பெருவெடிப்பு அங்கே வந்திருக்கு. அப்போ அதையெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, தவறுதல் இயற்கை தவறு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி இப்போ மக்கள் கேட்குற மாதிரி நீங்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்டிய கூட என்ன பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சரி செய்யறது, அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி தயாராகிறோங்கிறத அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி போனாங்கன்னா அந்த கட்சிக்கு அது நல்லதாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ரொம்ப முந்தைய கேள்வியாக இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்குது. என்னன்னா, தமிழகத்தில் இருதுருவ அரசியல் தான், திமுக இல்லைன்னா அதிமுக அப்படின்னு இருந்தது. இனிமேல் வரக்கூடிய எல்லா தேர்தலுமே திமுக அதிமுக தாவேக அப்படின்றது மாறுதா? சிறிய கட்சிகள் கூட்டணிக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது 3 இடங்கள்லையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் அரசியல் களம் அப்படி தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நான் இது ட்ரையாங்கிள் ஃபைட்டாகவே பார்க்கல ராமகிருஷ்ணன். என்னைக்கு வந்து திமுக அதிமுக கைகோர்க்குதுன்னு விஷயங்கள் வந்து அம்பலப்பட்டு போச்சோ அன்னைக்கே இது வந்து தாவேகா வெர்சஸ் அதர்ஸ்ன்னு மாறிடுச்சு. அந்த அதர்ஸில் யாரு சார்? அதர்ஸில் இவங்க எல்லாத்தையும் சேர்ந்துக்க வேண்டியதான். யாரெல்லாம் வந்து சார் சொல்ல முடியாது. இனிமேல் வரப்போகிற தேர்தலில் திமுக அதிமுக இப்போ எப்படி கூட்டணி போடலாம்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி கூட திமுக அதிமுக கூட்டணி போட்டு கூட விஜய் அவர்களை எதிர்க்கலாம். நோ சர்ப்ரைஸ். இண்டிவிஜுவாலிட்டிங்கிறதே இல்லையா சார்? எங்க சார் இப்போ இருந்துச்சா? இப்போ எதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க மறுக்கிறாங்களே, அப்படிலாம் ஒன்றும் நடக்கல அப்படின்னு. ஐயா பேபி போய் பேசுறாரா? அப்போ ஐயா சிவி சண்முகம் போய் பேசுகிறாரா? ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் போய் பேசுகிறாரா? எப்படி இவங்க எல்லாருமே போய் பேசுகிறாங்க? அவங்க மட்டும் நாங்கள் பண்ணலாம். அவங்க நீங்கள் கீ ஸ்டேக் ஹோல்டர். மக்கள் மறந்துடுவாங்களே சார்? எப்படிங்க மறப்பாங்க? சில விஷயங்களை மறப்பாங்க, பல விஷயங்களை மறக்க மாட்டாங்க. அது ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மும்முனை போட்டிகள்லாம் இருக்காது. டிவிக்கே வெர்சஸ் அதர்ஸ் அப்படி தான் அரசியலே மாறிடுச்சு. இப்போ இன்னைக்கு தாவேகா வந்து இந்த 60 ஆண்டு கால இந்த அதிமுக திமுகவினுடைய இந்த 60 ஆண்டு கால ஆட்சிகளை வந்து ஒரு எலெக்ஷனில் 2 வருஷம் 4 மாதம் ஆன கட்சி டெக்டானிக் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த தோசையை கல்லில் திருப்பி போடுவாங்க பாருங்க, அப்படியே அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் களத்தை திருப்பி போட்டார். அப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் தாவேகா வெர்சஸ் அதர்ஸ் தான், மும்முனை போட்டியெல்லாம் இல்லை. பாஜக மத்திய அரசாக இருந்து பாஜகவினுடைய நம்ம அமைப்புகள், மத்திய அரசினுடைய அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் மூலியமாக சில நிர்பந்தங்களை கொடுக்குறாங்க, குறிப்பாக எஃப்ஐஆர் போடுவதுன்ற மாதிரியான. இப்போ தாவேகா இதை சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத தாண்டி முறைப்படி செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தாலே திமுகவுக்கு எதிராக போய் நிற்குது. அதை செய்யுமா தாவேகா அப்படின்ற ஒரு கட்டாயம் செய்வாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து வச்ச டேக்லைனே என்ன, ஊழல் இல்லாத ஆட்சி. நான் ஒரு பைசா தொட மாட்டேன், அடுத்தவனையும் ஒரு பைசா தொட விட மாட்டேன். ஏன்னா என்னைக்கும் வந்து என்ன உடன்பாடு அப்படின்னாக்கா, நீங்கள் சாதியவாதத்தை விட மதவாதத்தை விட எல்லா வாதங்களையும் விட ஊழல்வாதம் தான் இருக்கிறதுலே மோசம், ரொம்ப மோசம். எப்படி வந்து இன்றைக்கி ஒரு தீவிரவாதத்தை வந்து நம்ம ஒடுக்கி தீவிரவாதத்தை கண்டாவே அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஊழல்வாதத்தை ஒழிக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி விஜய் அவர்கள் மேலே மக்கள் நம்பிக்கை வச்சு வாக்களித்ததுக்கு காரணம் இல்லை, இது வந்து ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பாங்க. அப்போ இன்றைக்கி இடி வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்கிறது என்ன? இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே அவங்க கேட்குறாங்க. இப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசை வாங்கிட்டு வேலைக்கு போட்டார். இது கேஸ் போட்டது யார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள். நடந்தது எப்போ? எடப்பாடியார் அதிமுகவில் மினிஸ்டராக இருக்கும்போது. அப்போ இதையே விமர்சித்தது வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள்.
வழக்கு போட்டது இவங்களுடைய ஆட்சியில். அப்போ இப்போ இன்னைக்கு வந்து இடி கொடுக்கும்போது அது விஜய் அவர்கள் என்ன காரணத்துக்காக அதை தடுக்கணும்? தடுக்கவே வேண்டியது இல்லையே. அதுக்கு மேலே ஐயா நேரு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இடி 2 தடவை வந்து லெட்டர் போட்டாங்க. ஏற்கனவே நமக்கு பர்மனன்ட் டிஜிபி இல்லாத இருந்தனால பொறுப்பு டிஜிபி வந்தார். பொறுப்பு டிஜிக்கு 2 தடவை இடி லெட்டர் அனுப்பிச்சோடனே அவருக்கு வந்து லீவில் போயிட்டு பொறுப்பு டிஜிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி போட்டாங்க. அப்போது மக்கள் எல்லாமே இதை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஏற்பட்ட சறுக்கலுக்கு உண்டான முக்கியமான காரணம். அப்போ நீங்கள் குற்றவாளிகளை நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் தான் குற்றச்சாட்டு நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே ஆள் கடத்துறாங்கங்கிறது முதல் கொண்டு பேசியிருக்கார். அவங்க அண்ணன் தம்பி சேர்ந்து ஆள் கடத்திருக்காங்கிறதெல்லாம் பேசியிருக்கார். அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் நீங்கள் முதலமைச்சரானவனே எப்படி தியாகியாக்குனீங்க? அப்போ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் 86 பேர் குழு போட்டு ஆராயணுமா என்ன ஏன் திமுக தோத்துதுங்கிறதுக்கு? பொதுமக்கள்கிட்ட போய் நீங்கள் 4 பேர்கிட்ட பேசிங்கனாவே சொல்லுவாங்க அவங்க. அப்போ இதை வந்து விஜய் அவர்கள் கட்டாயமா இது யாரா இருக்கட்டும், நாளைக்கு தாவேக்கால யாரோ ஒரு அமைச்சர் பெருமக்களோ இல்லை எம்எல்ஏக்களோ அவங்க யாராவது கையில் அரசாங்க பணத்தில் வந்து கொள்ளையடிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களையும் கடுமையாக தண்டிக்கணும். அவ்வளோதான். யாராக இருந்தால் என்ன ராமகிருஷ்ணன், மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடிக்கிறீங்க நம்ம ஏற்றுக்கலாமா? நான் அதனால தான் சொன்னேன், இது தீவிரவாதத்துக்கு ஈக்குவலாக நம்ம இதை ஊழல்வாதத்தை ட்ரீட் பண்ணணும். எப்படி எந்த சூழ்நிலையும் தீவிரவாதத்தை நம்ம ஏற்றுக்க முடியாதோ அதே மாதிரி ஊழல்வாதத்தை ஏற்றுக்க. சாதியவாதத்தை விட மதவாதத்தை விட மோசமானது ஊழல்வாதம். அப்போ அந்த ஊழல் லஞ்ச லாவண்யங்களை தடுத்தாவே சமுதாயம் மனிதனுடைய வாழ்க்கை மேம்படும். 2026 இந்த தேர்தலில் விஜய் சுனாமி முதலமைச்சரை தாவேக்காவை அப்படி சொல்கிறாங்க. அரசியல் விமர்சகர்களும் சரி மற்றவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் இருந்தது. ஆனால் இப்போ விஜய் அவரை தாண்டி மற்ற இருக்கக்கூடிய அமைச்சர்களில் திறமையானவர்கள் இருக்காங்களா? குறிப்பாக இப்போது ஃபினான்ஸ் துறை மாற்றப்பட்டிருக்கு. இருந்ததுலேயே கொஞ்சம் அனுபவமான ஆள் அப்படின்னு சொன்னால் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர். அவர் அந்த துறையிலேருந்து மாற்றிட்டு வேற ஆள் போடுறாங்க. அப்படின்னா இப்போ எல்லா துறைகளையும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவர் நினைக்கிறத செய்யக்கூடிய அளவுக்கான திறமையானவர்களான்ற ஒரு கேள்வி வருது. அது எப்படி எடுத்துக்கலாம்? நிர்வாகம் எப்படி நடக்கும்? நீங்கள் இதுக்கு முன்னாடி தமிழகத்தில் அமைச்சர் பெருமக்களாக இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் வைங்க. அவங்க எந்தெந்த இலாக்காவுக்கு வந்து அமைச்சர்களாக இருந்தாங்க, அந்த இலாக்கா சார்ந்த ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி வைங்க. எத்தனை அமைச்சர்கள் பாஸ் மார்க் எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ இத்தனை அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? எதுக்காக வந்து அவங்கெல்லாம் திறம்பட வந்து கையாண்டிருந்தாங்கன்னா இலாக்காக்களை ஏன் இந்த மாதிரி ஊழல் நடக்குது, ஏன் ஊழல் குற்றச்சாட்டு நடக்குது? அப்போ அனுபவங்கிறது எதுக்கு அனுபவம் தேவை? அருமை. அனுபவம் நமக்கு எதுக்கு தேவை? படிச்சது எதுக்கு? ஊழல் பண்றதுக்கா? இவங்க புதுசா இருக்கலாம், நான் அதுல மாற்று கருத்து இல்லை. இது ஊழல் நடக்காது. இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸா? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் போடுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு கம்பெனி நிறுவனத்துக்கு போய் சேர்றீங்க. புதுசாக நீங்கள் வேலைக்கு இருந்தாலோ இல்லை வேறு பக்கம் வேலையில் இருந்துட்டு ஒரு கம்பெனிக்கு புதுசாக போயிருந்தாலோ அந்த கம்பெனியை பற்றி, அந்த வேலையை பற்றி, அதனுடைய பாலிசிஸ் ரெகுலேஷன்ஸை பற்றி, ப்ரொசீஜரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராமும் நடக்கும். முழுசாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனியினுடைய ஊழியனாக நீங்கள் மாறுறதுக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு பூரா ஒரு இண்டக்ஷன் கொடுங்கன்றேன் நான். எந்தெந்த துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கு பூரா 1 மாதம் 2 மாதம் இண்டக்ஷன் கோர்ஸ் வைங்க. சிக்கலாக மாறுதே சார். இப்போ உதாரணத்துக்கு டாஸ்மாக்ல 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. அதிகாரிகளுக்கும் உத்தரவு போடுறாரு. ஆனால் 10 ரூபாய் வாங்குறதுக்கான காரணங்களை அலுவலர்கள் அடுக்குறாங்க. இது எப்படி சரிப்பட்டு வரும்? இது ரொம்ப நீங்கள் முக்கியமான புள்ளியை தொட்டீங்க. இது வந்து ஐயா விஜய் அவர்கள் இந்த காணொலி, ஏன்னா நீங்கள் அந்த டாஸ்மாகில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் வந்து பேசுகிறாரு, நாங்கள் ஏன் 10 ரூபா வாங்குகிறோம், எங்களுக்கு வந்து பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை, நாங்கள் வந்து இதை சேமித்து வைக்கணும், பல காரணங்களை சொல்கிறார். அதனால் நாங்கள் 10 ரூபா வாங்குகிறோன்னு. எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன காரணம் செய்கிறதுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வண்டி போயிட்டு இருக்குன்னா கூட சொல்லலாம், இல்லைங்க வண்டிக்கு வந்து எனக்கு 4 தடவை பஞ்சர் ஆகி போச்சு, 4 தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 தடவை பஞ்சர் ஓட்டுறதுக்கு எனக்கு 2000 ரூபா செலவாகி போச்சு, அதுக்காக நான் தனியாக வந்து 2000 ரூபாய் நான் காசை வந்து வேறு இடத்துல இருந்து என்னுடைய வருமானத்தை சேர்த்திக்கிறேன்னா அதுக்கு பேர் தானே லஞ்சம், ஊழல். அப்போ அது நியாயமான இல்லை, அந்த ஊழியர் சொல்கிறது நியாயம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி நிர்பந்தங்கள் அந்த ஊழியர்களுக்கு இருக்கான்னு ஐயா விஜய் அவர்கள் இப்போ புதுசாக அந்த கிணத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷன் நினைக்கிறேன், அவர் தான் வந்து இன்றைக்கி வந்து அந்த ப்ராகிபிஷனுக்கு மினிஸ்டராக வந்திருக்கார். இதை கூர்ந்து அந்த வீடியோவை கட்டாயமாக அந்த ஊழியர் கொடுத்ததை பார்க்கணும். அவங்க பார்த்து இது எந்தெந்த மாதிரி நிர்பந்தங்கள் வந்து அவங்களுக்கு இருக்குது, அப்போ இது அவங்களுடைய தொழில் சார்ந்த நிர்பந்தங்களா இல்லை அவங்களா இந்த நிர்பந்தங்களை ஏற்படுத்திக்கிட்டு இதை சாக்கா வச்சு காசு வாங்குறாங்களா? அப்போ இது வந்து அவங்களுடைய வேலையை செய்யறதுக்கு இந்த நிர்பந்தங்களாக அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு டிரைவர் ஓட்டுறாரு சார், நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 50 பஞ்சர் ஆகுதுன்னு வச்சுங்க, ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்குது. 50 பஞ்சர் அவர் எப்படி ஓட்டுறதுக்கு, அவருக்கு 50 பஞ்சரையும் அவர் ஓட்டினாருன்னா அவருக்கு சம்பளம் பத்தாதே. அப்போ நீங்கள் அதை கண்காணிக்கணும், ஏன் பஞ்சர் ஆகுது, எதனால் பஞ்சர் ஆகுது, எப்படி 50 பஞ்சர் ஆகுது, அப்போ இந்த பஞ்சர் ஆச்சுன்னா யார் காசு கொடுக்கணும், என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும். நீங்கள்
அப்போ அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஒரு பைசா 10 ரூபாயில் ஒரு பைசா உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடாது அந்த ஊழியர்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அப்படி பார்த்தா நாளைக்கு எல்லா அரசாங்க ஊழியர்களும் அந்தந்த செலவுக்கு எனக்கு இந்தந்த செலவு இருக்குதுன்பாங்க. எல்லாருமே காரணம் சொல்லுவாங்கல்ல இல்லையா? போலீஸ்ல அழகா வேற மாதிரி சொல்லலாம், யாரு வேணா சொல்லலாம். இல்லைங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிற்கிறது இருக்குதுங்க, நான் வந்து இங்கே எனக்கு சாப்பாட்டுக்கு போக முடியாது, எனக்கு வந்து தண்ணி குடிக்கணும், அதுக்கு நான் 4 பாட்டில் ஒரு நாளைக்கு வாங்கினாவே எனக்கு 100 ரூபா செலவாயிருது, அதில் எனக்கு மாதத்துக்கு 3000 ரூபா, அது இந்த 3000 ரூபா நான் எப்படி செலவு பண்ணணும் அவர் கேட்கலாம். அப்போ அதுக்காக 3000 ரூபாய் வேறு வழியிலேருந்து வருமானம் எடுத்துக்க முடியுமா? பைக்கில் போகிறவங்க கிட்டலாம் நான் அந்த 3000 ரூபாய் வசூல் பண்ணுறேங்க. ஏன்னா நான் பாட்டில் வாங்குறதுக்காக, அதாவது தண்ணி வாங்குறதுக்காக தான், குடிக்கிற தண்ணி வாங்குறதுக்காக தான் செலவு. இது ஏற்புடையதில்லை. அப்போது இந்த டாஸ்மாக்னுடைய நிறுவனர் கொடுத்தது ஒரு அப்பட்டமான பேட்டி. இன்னைக்கு டாஸ்மாக் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன நடந்துக்கிட்டுங்கிறதோ தோலுரிச்சு அவர் காமிச்சிருக்கார். அதுக்காக டோன்ட் பனிஷ் த மெசஞ்சர். அவர் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுத்துருக்காரு டாஸ்மாக்குள்ளார என்ன நடக்குதுன்னு. அவரை தண்டிக்காதீங்க, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க. அவர் தைரியமா வெளிப்படையா வந்து பேசியிருக்காரு. இது பிரச்சனையே சொல்லியிருக்காரு. அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி 1000 பேர் இருக்கலாம், அவங்கள கூப்பிட்டு இன்னைக்கு டாஸ்மாக்ல என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, அவங்கள பிரச்சனையிலேருந்து விடுவீங்க. 5 பைசா அவங்க கையில இருந்து செலவு பண்ணாத அளவுக்கு வைங்க. அதுக்கப்புறம் 1 பைசா அவங்க வாங்கினாங்கன்னா கூட வேலையை விட்டு தூக்குங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க, நோ சஸ்பென்ஷன். அது எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, டாஸ்மாக் மட்டும் கிடையாது. இந்த சஸ்பென்ஷனு 1 மாதம் வேலை இல்லாமல் இருக்கிறது, 2 மாதம் வேலை இல்லாமல் இருக்கிறது, அப்புறம் மறுபடியும் வந்து அப்போ என்னன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கும் எதில் பிரதிபலன் லாபங்கள் அதிகமாக இருக்கோ அதை வச்சு தான் தப்பு பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவு எடுப்பான். கரெக்ட். நான் தப்பு பண்றதை விட வேலை முக்கியமா இல்ல சம்பளம் அதிகமா வேணுமா இல்ல அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இப்போ ஒரு வரி ஏய்ப்பு பண்றவங்க கூட என்ன வரி கட்டுறதை விட எனக்கு ஏய்ப்பு பண்ணிட்டு பின்னாடி மாட்டினா கூட இன்னைக்கு நான் கட்டுறதை விட நான் கம்மியாக கட்டினாவே போதுன்னு இருந்தால் தான் அவன் ஏய்ப்பு பண்றான். அப்போ அந்த தண்டனை, அந்த கான்சிக்வன்சஸ் அது வந்து கடுமையா இருக்கும்போது அவன் அந்த கடமை தவறதுக்கு பயப்படுவான். அப்போ நீங்க வெறும் 1 மாசம் சஸ்பென்ஷன், 2 வார சஸ்பென்ஷன், வேலையை விட்டு 4 பேர்த்த தூக்குங்க சார். எந்த இலாக்காவா இருந்தா என்ன? நீங்கள் ஊழல் பண்ணினீங்கன்னா, மக்களுடைய காசை திருடி தின்னீங்கன்னா வேலை போயிடும். இந்த பயம், இந்த வேலை போகிறத வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும், யார் எதனால் வேலை போச்சு இவருக்குன்னு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு மக்களுடைய பணத்தை வந்து கொள்ளையடிச்சு வேலை போயிடுச்சுன்னு சொல்லும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள அவர் மதிப்பாங்களா? ஒரு அப்பாவோ பையனோ கணவனோ மனைவியோ யாராவது அந்த ஊழல்வாதியை மதிப்பாங்களா? அவங்க சொந்த பந்தம் மதிக்குமா? நட்பு வட்டாரம் மதிக்குமா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எப்படி சார் அவருக்கு கை நீட்டலான்னு என்ன வந்துடும்? நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இதுதான் இரும்பு கரம். இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து அதை ஒடுக்கும்போது என்ன ஆகுனா எல்லாத்துக்குமே, ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறீங்களா எல்லாத்தையும் நான் சொல்லலை, பல பேர் காசை கொடுத்தா அரசாங்க வேலையை வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த வேலை போனால் அந்த பணம்லாம் என்ன ஆகுதுங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான நடவடிக்கையை விஜய் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் எடுக்கணும். அப்போ என்ன ஆகுனா மக்களுக்கு அதீதமான நம்பிக்கை வரும். இப்போ சமீபமாக கூட பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இந்த டாஸ்மாக் ஊழியர் ஒன்று பேசினாரோ இந்த அப்பட்டமாக அந்த 10 ரூபாயை பற்றி, அதே மாதிரி வந்து ஒரு நபர், ஒரு பொதுமக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய 2மே இனோவா காரு நின்று ரொம்ப நேரமாக 3/4 மணி நேரமாக ஏசியில் ஓடிட்டு நின்றுட்டு இருக்கு. பொதுமக்களுங்க அவருக்கு சல்யூட் அடிக்கணும். அந்த உண்மையிலே மிகப்பெரிய ஒரு டீசல் என்ன விலைக்கு மனிதனுக்கு சல்யூட் அடிக்கணும். அவர் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் இது கலெக்டர் காரா, இது ஆஃபீஸர் போடணும்னு ஏதாவது ரூல் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது இருக்கா? 3/4 மணி நேரம் இல்லைங்க, இப்போதாங்க வெயில், இவ்வளோ நேரம் நீங்கள் நிழலில் நின்றுட்டு இருந்தீங்க, நான் அங்கேயும் நின்றுட்டு தான் இருந்தேன், 3/4 மணி நேரமாச்சு நீங்கள் இங்கே வந்து, இது வந்து அரசாங்கத்தினுடைய காசு, அருமை. 3/4 மணி நேரம் நீங்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வண்டி ஓடினா ஒரு நாளைக்கு, இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் வந்து நீங்கள் கார் பூலிங் பண்ணுங்கன்றார், டீசலை வந்து மிச்சம் பண்ணுங்கன்றார். அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நீங்கள் சும்மா நீங்கள் வெளியில் நீங்கள் ஓரமாக போட்டு வைங்க, நிழலில் போட்டு வைங்க. அப்போது இது எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு பொதுமக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கு பாருங்க. அவருக்கு ராயல் சல்யூட் அந்த வீடியோ எடுத்து போட்டவருக்கு. ஸோ அப்போ இந்த எதனால இதெல்லாம் நடக்குது? அவரும் பயப்படுறாரு, டிரைவருமே வீடியோ போயிட்டு இருக்கா அப்படின்ற அவரும் பயப்படுறாரு. இல்லைன்னா நீ யார் கேட்கறதுக்கு, உன் வேலை பாருன்னு சொல்லி ஆக்சுவலாக அந்த பதில் சொல்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த ஆட்சியில் சொல்ல முடியாது. அதுதான் காரணம் என்னன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் அதைத்தான் அவர் பதவியேற்பிலால சொல்றாரு, நானும் 1 பைசா தொட மாட்டேன், இன்னொருத்தன் 1 பைசா தொடறதுக்கும் விட மாட்டேங்கிறாரு. அது இந்த மாதிரி நல்ல குடிமகன் மத்தியில் ஒரு நம்பிக்கை வருது. அதனால தான் அவர் தைரியமாக போய் வீடியோ எடுத்து போடுறாரு. அவருக்கு மட்டும் பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் இருக்காதா, பயம் இருக்காதா? அந்த வீடியோ எடுக்கும்போது இந்த டிரைவருங்க கிட்ட அடிச்சாங்கனாலோ இல்லை அவங்கள அம்பலப்படுத்துறோன்னு தெரிஞ்சனால அவங்க ஆளை வச்சு கூட அடிக்கலாம், எவ்வளோ கான்சிக்வன்சஸ் இருக்கு இல்லையா? அதையும் மீறி அந்த குடிமகன் போய் அதை எடுத்து வீடியோ போடுறாருன்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் போடுறாரு.
அப்போ இந்த மாதிரி நீங்கள் கடுமையான நடவடிக்கையை வந்து விஜய் அவர்களுடைய தலைமையிலான அமைச்சரவை எடுக்குமானால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த தைரியம் வரும். அப்போ தப்பு எங்கே யார் பண்ணாலும் அவங்களுடைய பதவியை பார்க்காம மக்கள் தட்டி கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த சமூகம் தானே மேம்பட்ட சமூகம், அதுதானே கல்வியில் சிறந்த சமூகம், அதுதானே மேம்பட்ட சமூகம். அப்படிப்பட்ட சமூகமாக தான் நம்ம மாறணும். அதை நோக்கி தான் விஜய் அவர்கள் பயணிப்பாருங்கிறது என்னுடைய பார்வை. மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்கள். ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருந்து வரணும் அப்படிங்கிறதான் சொல்லிருக்கீங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க மாறுறது இல்லை, மக்கள்கிட்ட இருந்து மாற்றம் ஏற்படும் அப்படின்றது உங்களுடைய கருத்துக்கு மூலியமாக தெரிஞ்சுக்க முடியுது. நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நன்றி ராமகிருஷ்ணன்.